வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CSIR NET காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட் பார்க்க போறோம். ஸோ 5 வீடியோஸ் 10 மினிட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்பர் தியரி பேப்பர் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். The last digit of 38 power 2011 is options are given 6248. Last digit கேட்டிருக்காங்க 38க்கு பவர் 2011 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிஜிட் போதும். அப்போ மாடுலோ 10 நம்ம செக் பண்ணாலே போதும். ஸோ 38 பவர் 2011 must congruent to மாடுலோ 10. மாடுலோ 10ங்கிறது நம்ம லாஸ்ட் டிஜிட்டாக இருந்தால் 10, லாஸ்ட் 2 டிஜிட்ஸாக இருந்தால் 100க்கு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணோம், ஜிசிடி வேல்யூ பார்க்கலாம். 38க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 வராது. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்கிறதுனால 1 வராது. ஸோ 1 வராதுங்கிறப்ப டேரெக்டாக நம்ம ஆயிலஸ் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ 38 பேசிக் பவர்லேருந்து நம்ம 2011 பவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 38க்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 வருமா. 38 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 8 ஸ்கொயருங்கிறப்ப 64 வரும் லாஸ்ட் டிஜிட். அப்போ 4 தான் வரும். 4 மாடுலோ 10. இதை என்னவோ மாற்றிக்கலாம். அடுத்து 38 பவர் 3க்கு பார்த்தீங்கன்னாலும் 4 × 3ங்கிறப்ப நமக்கு 2 தான் வர மாதிரி இருக்கும். 2 -8 மாடுலோ 10 போட்டுக்கலாம், இல்லைனா 2 போட்டு எழுதிக்கலாம். 38 பவர் 4 இங்கே 2 இருக்கா. இப்போ இதுக்கு பவர் 2 எடுத்திங்கன்னா எனக்கு 38 பவர் 4. இங்கே பவர் 2ன்னு எடுத்திங்கன்னா 6 வருமா, 16 வரும். மாடுலோங்கிறப்ப 6 வரும். இதே மாதிரி 4னா இப்போ 2008க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா. ஸோ 2008க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 6 மாடுலோ 10. இப்போ நமக்கு தேவை 2011 தான். அப்போ 8 வரை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 11ங்கிறப்ப இதோட +3 வேணும். 3 வேல்யூ நம்ம இதுவரை கால்குலேட் பண்ணல. 3 ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருந்தோம்னா எழுதிக்கலாம். 38 பவர் 3னா என்ன வந்திருக்கலாம், -8 மாடுலோ 10, தட் இஸ் 2 மாடுலோ 10. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோன்னா என்ன வந்திருக்கலாம், 2011ங்கிறப்ப 6 2s are 12 மாடுலோ 10. இங்கே நீங்கள் பவரை ரைஸ் பண்ணும்போது இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மாடுலோ 10. 2ங்கிறப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இதை ஏன் இப்படி செக் பண்ண சொன்னோங்கன்னா 6 வரை நம்ம மாடுலேட் பண்ணோம். 6 வந்துச்சுன்னா எனி டேர்ம் பவராக இருந்தாலும் நமக்கு 6 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதனால தான் 4லேருந்து 2008 கன்வெர்ட் பண்ணோம். ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு மாடுலோ 10ல் கொடுத்துருக்காங்கன்னா எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு கொடுத்தீங்கன்னா கன்கரண்ட் வேல்யூ 1 or 6. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு 6 ஸ்கொயர் இருக்குதுன்னா 6 ஸ்கொயர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்ன வந்துருக்கலாம், மாடுலோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். 6 கியூபாக இருந்தாலும் மாடுலோ வேல்யூ 6 தான். 38 பவர் 2008க்கு எனக்கு இங்கே 6 தான் வருமானா, எஸ் 6க்கு எனி டேர்ம் பவர் எடுத்தீங்கனாலும் we get answer only 6. 6 கியூபாக இருக்கட்டும், 6 பவர் 4 போட்டு பாருங்கள், திருப்பி உங்களுக்கு மாடுலோ 10க்கு 6 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக பவர் 2018 இந்த ஈவன் நம்பராக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நமக்கு 6 வரும். So our answer of last digit of 38 power 2011 is option B 2. இப்போ next problem பார்க்கலாம். Next problem, which of the following prime satisfies the concurrence a power 24 is equivalent to 6a plus 2 modulo 13? ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. ப்ரைம் சாட்டிஸ்ஃபைஸ் த கான்கரன்ஸ், எந்த ப்ரைம் வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. இதுக்கு ஜிசிடி பாருங்கள். இந்த மாதிரி மாடுலோ கொடுத்தாங்கனாலே ஒன்றும் ஆயிலஸ் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். ஜிசிடி வேல்யூ 1 இருந்தால் ஆயிலஸ் மெத்தட் டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வேல்யூ இருக்குது. இங்கே மாடுலோ நம்ம செக் பண்ண வேண்டிய வேல்யூ 13. ஏ அண்ட் 13க்கு பார்த்தீங்கன்னா 13ங்கிறப்ப ப்ரைம் நம்பருங்கிறப்ப நமக்கு ஜிசிடி வேல்யூ 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ ஏ பவர் பை ஆஃப் 13 கான்ஸ்கரண்ட் டு 1 மாடுலோ 13. இந்த லிங்க்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பை ஆஃப் 13 வேல்யூ பார்க்கலாம். ஸோ 13 ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எழுதிங்கன்னா 13 பவர் 1 - 13 பவர் 0. 13 ஒரே ஒரு வேல்யூ தான் எழுத முடியும், 13 பவர் 1. ஸோ பை ஆஃபில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 13 பவர் 1 - 13 பவர் 0 ஒரு ஆன்சர் 12. இப்போ a பவர் 12 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 13. நமக்கு தேவை a பவர் 24க்கு லெஃப்ட் சைடு ஆன்சர் தேவை. ஸோ a பவர் 24ங்கிறப்ப இங்கே ஸ்கொயர் பண்ணலாமா. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே a பவர் 24 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 13. இப்போ லெஃப்ட் சைடு நமக்கு ஈக்குவலண்ட் ஆகிட்டு, அப்போ ரைட் சைடு நமக்கு தேவையானது 6a + 2 மாடுலோ 13. இப்போ இது ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கலாமா. ஸோ கம்பேரிங் கிவன் டேட்டா, இப்போ நம்ம மாடுலேட் பண்ணது ஆயிலஸ் ஃபங்க்ஷன் வைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 6a + 2ங்கிறது 1 மாடுலோ 13க்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுவரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் வைஸே நம்ம வந்துக்கலாம். ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட்டாக பார்த்தீங்கன்னா 41, 47, 67, 83 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மாடுலோ வேல்யூ பார்க்கலாம். ஸோ 13 தேவைங்கிறப்ப இந்த வேல்யூ இவ்வளோ இருக்கிறதுனால 13 டேபிள் நம்ம ஷார்ட்கட்டாக எழுதிக்கலாம். இல்லை எனக்கு தெரியும்னா ஓகே டேரெக்டாகவே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 41னா இதுக்கு மாடுலோ வேல்யூ 13 பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 41 அப்படிங்கிறப்ப 39க்கு அடுத்து தான் எழுத முடியும். ஸோ 2.
செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 47ங்கிறப்ப கண்டிப்பாக 39க்கு அடுத்து தான் நம்ம எழுதியிருப்போம். ஸோ மாடுலர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்து 67, 65னா 65க்கு அடுத்து தான் எழுத முடியும் 2. அடுத்து மாடுலர் வேல்யூ 83க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து 78க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வர மாதிரி இருக்கும். ஸோ எழுதியாச்சா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? ஸோ 2 இந்த இடத்துல ஏவோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேளை ஆப்ஷன் ஏ எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னா ஏவோட மாடுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவலண்ட்டாக வருதானு. ஸோ ஏ ஈக்குவலண்ட் டு 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன இருந்துக்கலாம்? 6 × 2ங்கிறப்ப 12 + 2 14. 14ங்கிறப்போ மாடுலோ 1 கரெக்ட். மாடுலோ 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே இருக்கலாம். அடுத்து ஏ ஈக்குவலண்ட் டு 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன இருந்திருக்கலாம்? 50. 50ங்கிறப்ப மாடுலோ வேல்யூ 1 வரல, 2 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்காது. ஏ ஈக்குவலண்ட் 2 தான் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆப்ஷன் சிங்கிறப்ப 67 கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சரும் கரெக்ட் தான். அண்ட் லாஸ்ட் வேல்யூ 5 or 6ன்னு எடுத்திங்கன்னா என்ன இருந்திருக்கலாம்? 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 வரல, 6 வருது. ஸோ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. therefore அவர் ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். தட் இஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா மாடுலோ இருந்தால் ஜிசிடி பாருங்கள். லெஃப்ட் சைடு நம்ம பவர் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா ரைட் சைடு கம்பைன் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டாக ஆப்ஷன்ஸோட மாடுலோ வேல்யூ பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சராக எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் an அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Next problem பாருங்க. Let S be a set of all polynomials f of x with integer coefficients satisfying f of x is congruent to 1 modulo x minus 1, f of x is congruent to 0 modulo x minus 3. Which of the following statements are true? S is non-empty, S is singleton, S is finite non-empty set, S is countably infinite. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அப்போ எஸ்ங்கிறது ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலினாமியலாக இருந்தால் நமக்கு பவர் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டாக சிம்பிளாக எடுத்துக்கலாம். a + bxன்னு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? f of x is congruent to 1 modulo x minus 1, f of x is congruent to 0 modulo x minus 3. That means அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? f of xங்கிறது x minus 1ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆக போகுது. இதோட ரிமைண்டர் வேல்யூ 1. செகண்ட் கேஸ் f of xங்கிறது x minus 3ஆல் டிவைட் பண்ணலாம். இதோட ரிமைண்டர் வேல்யூ 0. ரிமைண்டர் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இங்கே ஃபேக்டர் நமக்கு என்ன வரும்? அப்போ x - 1 ஈக்குவலண்ட் 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ 1. ஸோ இதில் அப்ளை பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? f of 1 ஈக்குவலண்ட் டு 1. அடுத்து x - 3ங்கிறப்ப ஒரு ரூட்டாக டிவைசராக இருக்குங்கிறப்ப 3ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். பை ரிமைண்டர்ஸ் தியரம் வைஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of 3 இதோட ரிமைண்டர் வேல்யூ 0. ஸோ இந்த மாதிரி கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? இப்போ 1க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ நம்மளுடைய பாலினாமியல் நம்ம டிஃபைன் பண்ணுது a + bx. இதுதான் எடுக்கணும் இல்லை, இது சிம்பிள் ஃபங்க்ஷனுங்கிறதுனால எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கலாம். a + b வருமா ஒரு ஈக்குவேஷன். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of 3யோட வேல்யூ 0. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம்? a + 3b. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நார்மல் எலிமினேஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணால் பியோட வேல்யூ -1/2 விச் இஸ் நாட் இன்டிஜர். ஏன்னா அவங்க கொஸ்டினில் டிஃபைன் பண்ணது இட்ஸ் பாலினாமியல் f of x வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஜர்னா மைனஸ் நம்பர்ஸில் தான் வரும், 1/2ங்கிற ஃப்ராக்ஷனில் வராது. ஸோ இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலை. தட்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகாது. f of x does not exist. அப்போ என்ன ஆகும்? இந்த இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ங்கிற கலெக்ஷன் எம்டி செட்டாக தான் இருக்கணும். எம்டி செட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். எஸ் இஸ் எம்டி. சிங்கிள்டனாக இருக்காது, ஃபைனைட் செட்டாகவும் இருக்காது, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாகவும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் கொஷின் பெருசாக இருக்குங்கிறதுக்காக லைன் பை லைன் நம்ம செக் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிடும். Fourth problem, for positive integer m and n, let GCD of m, n be the greatest common divisor and m greater than n be such that GCD of m, n equal to 1. Which of the following statements are true? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ m, n 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. GCD வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அண்ட் m greater than n இவ்வளோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா GCD of m - n, m + n 1 இருக்கா இல்லை கேன் ஹாவ் ஏ பாசிட்டிவ் டிவிசராக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆட் ப்ரைம் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணலாமா? கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? m greater than n கொடுத்துருக்காங்க. ஸோ m greater than n GCD வேல்யூ 1. நம்மளா ஒரு 2 வேல்யூ எடுத்துக்கலாம். m greater than n இருக்கிற மாதிரி அது ப்ரைமாக இருக்கணும். எதுவும் கண்டிஷன் பாசிட்டிவ் இன்டிஜர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் GCD of m - n, m + n கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? அப்போ GCD of m - n, m + n பார்த்தீங்கன்னா 2, 1 வரலை. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக வரலை. அடுத்து ஆப்ஷன் பி வரலாம். கேன் ஹாவ் ஏ பாசிட்டிவ் ப்ரைம் டிவைசர். கண்டிப்பாக ஏதாவது நம்பர் வரலாமா? 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். கேன் ஹாவ் தான் கொடுத்துருக்காங்க. கேன் ஹாவ்ங்கிறப்ப இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்.
அடுத்த ஆப்ஷன் சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, there exists integer x, y such that nx minus my equivalent to 3. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக என்னென்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ax plus by equivalent to c இருந்ததுன்னா has a solution gcd of a, b அந்த டேர்ம்ஸ் இட்ஸ் டிவைட் c இருக்கா நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, nx minus my equivalent to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் gcd of m, n நம்ம எடுக்கிற மாதிரி ஆகுமா. ஸோ எடுத்திங்கன்னா டிவைஸ் இங்கே ரைட் சைட் கொடுத்துருக்க ஆன்சர் 3. m, என்னோட வேல்யூ என்னது 1, இது given. ஸோ 1ங்கிறப்ப ஜிசிடி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன்லேயே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 டிவைஸ் 3 இஸ் பாசிபிள், எஸ் பாசிபிள். ஸோ அது கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நமக்கு இது சொல்யூஷனாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதுங்கிறது தான் நம்மளுடைய ரிசல்ட்டு. நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது வைஸ் நமக்கு செக் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிறப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி மட்டும் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஜிசிடி ஆஃப் m minus n, m plus n கேன் பி ஆட் ப்ரைமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ரைம் கிடைக்கல, 2ன்னு கிடச்சிருந்தது. ஸோ அதிலே நம்ம முடிச்சுக்கலாம். இருந்தாலும் கண்டிஷன் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு என்னென்ன தெரியும், 2, 3, 5, 7 இருக்கும். இதில் 2ங்கிறது ஈவன் நம்பர். நமக்கு கேட்டிருக்கிறது ஆட் ப்ரைம்ங்கிறப்ப நமக்கு இந்த ஆர்டரில் தான் வரணும், 3, 5, 7ல் தான் ஏதாவது நம்பராக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஜிசிடி ஆஃப் m minus n, m plus nங்கிறத ஒரு டின்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ ஆட் ப்ரைமாக தான் இருக்குன்னா கண்டிப்பாக d டிவைட்ஸ் m minus n இருக்கணும், d டிவைட்ஸ் m plus n இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன இருக்கலாம், d டிவைட்ஸ் n கேன்சல் ஆனால் 2m. ஸோ கண்டிப்பாக டிவைடட் பை 2 தான் வரும். இட் இஸ் நாட் பாசிபிள், விச் இம்ப்ளைஸ் d டிவைடட் பை m. 2mங்கிறப்ப 2ஆக இருக்கலாம், இல்லை m இருக்கலாம். அப்போ 2mங்கிறது இப்போ இதை ஆட் பண்ணதுனால சப்ராக்ட் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கலாம், n ப்ராசஸ்க்கு வந்திருக்கும், d டிவைட்ஸ் n வந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண d ஆஃப் m, n வேல்யூ 1. ஸோ m, என்னோட வேல்யூ 1. அப்போ d டிவைட்ஸ் 1, d equivalent to 1. 1 is prime or not நமக்கு அது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆட் ப்ரைம் நம்பராக எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படினால ஆப்ஷன் டி இஸ் நாட் கரெக்ட். அப்போ இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்ன வந்திருக்கலாம், இதில் பி அண்ட் சி தான் கரெக்டாக இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸ் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். தட் இஸ் ஜிசிடி ஆஃப் m minus n, m plus n can have a prime divisor and there exists integers x, y such that nx minus my equivalent to 3. These are all correct answers. Next problem பார்க்கலாம். Last problem. The number of multiples of 10 power 44 that divides 10 power 55 is, options are given. So multiples of 10 power 44 divides 10 power 55 கொடுத்துருவாங்க. ஸோ மல்டிப்ளைங்கிறப்ப ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம், கேன்னு எடுத்துக்கலாம். k into 10 power 44 divides 10 power 55ன்னு என்ன வந்துருக்கலாம், k into 10 power 11. ஸோ நமக்கு கேட்டது டிவைசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைசஸாக இருந்ததுன்னா 10 power 11க்கு நம்ம எப்படி செக் பண்ணலாம், d ஆஃப்னு கோட் பண்ணணும். இதோட ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதல்ல ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 into 5 power 11. So 2 power 11 into 5 power 11. நமக்கு டிவைசஸ் கேட்குறாங்கன்னா பவரில் ஒன்று ஆட் பண்ணாலே போதும். இதுதான் ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்தது. ஸோ டிவைசஸில் நம்ம பார்க்குறோங்கிறப்ப பவர்னால் இங்கே 11, அப்போ 11 plus 1, இங்கேயும் பவர் 11 தான், இப்போ 11 plus 1. ஸோ our answer are 144. That is option D is correct. ஸோ நம்பர் ஆஃப் மல்டிப்ளைஸ் ஆஃப் 10 power 44ங்கிறப்ப மல்டிப்ளைங் கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். டிவைசஸ் கேட்டிருக்கிறதுனால டிவைசஸ் டி ஆஃப் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பவர் வேல்யூக்கு மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும். ஸோ D144 இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இன்னைக்கு கிளாஸில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் 5 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்த ப்ராப்ளம்ஸ் தான், ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் தான். ஷார்ட்கட் பார்த்துட்டு தான் ரிப்பீட்டடாக என்னென்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம போஸ்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.